அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, இன்னொன்று வந்து நீங்கள் வாட்டரில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரோட்டீன் மாலிகுல்ங்கிறது ஒன்று தனியாக இருக்கும், வாட்டர் மாலிகுல் தனியாக இருக்கும். வாட்டர் மாலிகுல் தான் உங்களுடைய அத்தனை இயக்கங்கள், அதாவது பிளான்டாக இருக்கட்டும், ஆடு மாடு கோழி, அதே மாதிரி மனிதனுடைய உடம்பு எல்லாத்தையும் இயக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய வாட்டர் மாலிகுல் தான் உங்களுக்கு 99% சப்போர்ட் பண்ணும். புரோட்டீன் மாலிகுல் என்பது 1% தான். அதனால தான் வாட்டர் மாலிகுலாக ரீஅலைன் பண்ணி ஒத்த மாலிகுலாக அனுப்பி கரெக்டான ஆக்சிஜனோட உடம்புக்கு, செடிகளுக்கு, மிருகங்களுக்கு கொடுக்கணும். உயிரிழந்த மிருகங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லையும் பார்த்திங்கன்னா வாஷிங், அதாவது இப்போ சர்வீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா அது கரெக்டாக சொன்னதை வேலையை செய்யணும். இப்போ பெயிண்ட் அடிக்கிறீங்க எல்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், சரியான விதத்தில் அது உட்காரும், அதாவது வேஸ்ட் ஆகுது, இடுபொருட்கள்லாம் வேஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் இது நம்மளுடைய அந்த சைஸஸ் ஃப்ளோலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ளோவில் வந்து சரியான வழியில் போகணும். ரெண்டாவது உங்களுக்கு வந்து இன்னும் அந்த கார்பரேஷன் வாட்டர் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே நீங்கள் மெயின் அவுட்லெட்டில் இதை போட்டுட்டு கரெக்டான கிச்சன், ஏதாவது நீங்கள் என்ன சொன்னால் இப்போ வந்து கிச்சன் இருக்குது இதில், அங்கே போய் நீங்கள் வந்து 12 லேயர் 14 லேயர் நார்மல் காட்டன் ஃபில்ட்ரு போட்டாலே கார்பரேஷன் வாட்டர் நீங்கள் குடி தண்ணியாக பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி தேவையில்லாமல் நீங்கள் கேன் வாட்டர் செலவழிக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி மலை பிரதேசங்களில் நீங்கள் இயற்கை வாட்டரை ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குடி தண்ணியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆகவே தான் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டாமினேஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல வாட்டர் மாலிகுல்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு அதுக்கான 7, 8, 9, 10% வாட்டருக்கு வேரியேஷனும் இடத்துக்கு வேரியேஷன் வரும். அதனால தான் எங்கெல்லாம் கார்பரேஷன் வாட்டர் இருக்குதோ அங்கே இந்த ஒரு டிவைஸை போட்டுட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் யூ கேன் கிரியேட் எ காட்டன் ஃபில்டர் அப்படிங்கிறது நம்ம நீங்களாகவே தச்சுக்கலாம். இல்லை நான் எங்கள்கிட்ட நாங்களே தச்சு கொடுக்குறோம். அந்த காலத்தில் வண்டு கட்ட முறைன்னு சொல்லுவாங்க. இதுதான். ஆகவே இது புரிந்து கொண்டு முடிந்த அளவுக்கு நீங்கள் ஆர்ஓ வாட்டரை குடிப்பதை தவிர்த்து ஸ்ட்ரக்சர் வாட்டர் குடிக்க பாருங்கள். சப்போஸ் இந்த ஆர்ஓ வாட்டர் அவங்க வந்து சில கண்டாமினேஷன் அதிகமாக இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு திருப்பி ரீமினரலைசேஷன் பண்ணணும். அதனால தான் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கேன் வாட்டர் இல்லை வந்து பேக்டு ட்ரிங்கிங் வாட்டர் தான் சொல்லுவாங்க, மினரல் வாட்டர்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஊர்களில் வந்து பேக்டு ட்ரிங்கிங் வாட்டர், கேன் வாட்டர், இந்த பாட்டில் தண்ணியெல்லாம் குடிச்சிங்கன்னா நிறையா வந்து ஆரோக்கியத்துக்கு கெடுதல் இருக்குது. அதே போல் நீங்கள் ஸ்ட்ரக்சர் வாட்டரை வச்சு நீங்கள் சமைச்சிங்கன்னா அதோடய எனர்ஜியே வேறு லெவலு. ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் வந்து புரிந்துக்கணுங்க. இப்பொழுது நாங்கள் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் போகிறதுனால கிட்டத்தட்ட கம்மியான டிவைஸாக ஸ்டாக் இருக்குது. இந்த மாதத்துக்குள்ளே, அதாவது ஜூன் மாதத்துக்கு இறுதியிலே இதெல்லாம் முடிச்சிடும். ஒரு மாதம் ஆஃபர் இருக்குது, உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் இருக்குது. வெயிட் பண்ணாமல் புக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கே வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம்.